ஹலோ மக்களே, நம்ம லாஸ்ட்டாக நடந்த டிஎன்பி கிளாசிக்கில் சவுத் இந்தியா லெவல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து சில்வர் அண்ட் ப்ரான்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து ஜட்ஜஸ் வந்து ப்ராப்பராக இது கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்க கூடாது மற்றவங்க மாதிரி. ஏன்னா நம்ம அப்படி பேசணும்னா டெஃபினட்டாக நம்ம நடத்துகிறவங்களையும் அண்ட் ஜட்ஜஸோட ரிசல்ட்டையும் நம்ம மதிக்காத மாதிரி ஆகும். அட் தி சேம் டைம் நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க்கையும் நம்ம தப்பு சொல்ற மாதிரி ஆயிரும். அது கண்டிப்பாக அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த இது நமக்கு வேண்டாம். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சம் ஜட்ஜஸோட வியூ இருக்கு இல்லைங்களா, பார்க்குற விதங்கள் வேற மாதிரி இருக்கலாம். பட் அதை கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டெஃபினட்டாக அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் ஆன ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் பண்ணாங்களோ நம்மளுடைய விஷயம் சொல்லிக்கலாம். ஸோ ஜான்வரி 2026 இருந்து அடுத்த ப்ராசஸ், அடுத்த இயருக்கான ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளோ டிராஃபிஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த டிராஃபிஸில் இதுவும் போய் ஆட் ஆக போகுது. இது வரைக்கும் நான் அச்சீவ் பண்ணதில்லை. என்னுடைய கோச் தமிழ் அன்பன் அண்ட் என்னோட மென்டர் ஹரிதாசன், தென் வேவ் நியூட்ரிஷன் அண்ட் என்னுடைய ஜிம் ரம்பிள் அண்ட் குரு ஜிம் அண்ட் நம்மளோட சப்போர்ட்டர்ஸ் பிரதர்ஸ் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இயர் டெஃபினட்டாக நம்ம பெஸ்ட் பண்ணலாம். ஜட்ஜஸோட ரிசல்ட்டை நம்ம மதிச்சு நம்ம அடுத்த வருஷம் நம்ம என்ன பெஸ்ட் பண்ண முடியும் பெஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்மள பீட் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் நமக்கு பின்னாடி இருந்தவங்களையும் ஒரு நல்ல ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர் நம்ம பெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம யாரையும் காயப்படுத்த வேணாம். ஓகே.